வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலும் நம்மளுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த 60 வயதிலுமே நம்மளுடைய கை கால்களை பலமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது அவ்வளவு முக்கியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். அப்போ தான் நம்மளுடைய உடல் உறுதியாக இருக்கும், பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம குறிப்பாக இருக்க முடியும். இப்போ நம்மளுடைய கைகளும் கால்களும் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நம்ம தினசரி நம்மளுடைய கை கால்கள் வலுவாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் செய்யணும், ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஊட்டச்சத்துக்களோடு இணைந்து நீங்கள் உடற்பயிற்சிகள் விளையாட்டுகள் செய்கிறது, அப்புறம் உங்களுடைய பணிகளை நீங்கள் உடல் உறுப்புகளை முக்கியமாக பணிகளில் ஈடுபடுத்தும் போது அந்த செயல்திறன் மேம்படுத்த ஆரம்பிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை கால்கள் உடல்கள் வலிமை பெறுவதற்கு, குறிப்பாக அந்த கை கால்கள் எல்லாம் உங்களுக்கு 60 வயதில் பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணுன்றதை தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கிரேக் யோகாட் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய கைகளையும் கால்களையும் வலிமைப்படுத்தும். கிரேக் யோகாட் அப்படின்றது அனைத்து வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுங்க. இது வழக்கமான யோகட்டை காட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இதனால 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக கூட இந்த கிரீக் யோகட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை உங்களுடைய கை கால்களை வலிமைப்படுத்தி எடுத்துக்கிறீங்கன்னா இது சுகர் ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்டு இதோடைய இந்த ஃப்ளேவர்டு வெரைட்டிகள் இருக்கும் நிறைய. அதில் பெரும்பாலும் அதிக சர்க்கரை காணப்படுவதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கிரேக் யோகட் வாங்கும்போது அதிக சர்க்கரை இல்லாமல் கண்ட்ரோலாக சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த கிரீக் யோகட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய கை கால்கள் உடல்களை வலிமைப்படுத்துங்க. பாதாம் பருப்புகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை வலிமைப்படுத்திக்கலாம், உடலையுமே வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். காரணம், பாதாம் பருப்புகளில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து, பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம்முடைய கை கால்களை வலிமையாக்குது. மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு, அதாவது மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லுமே 40, 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை விரைவாக உங்களுக்கு வழங்கி 60 வயதிலும் கை கால்களை வலிமை பெற வைக்கும், உடலையும் வலிமை பெற வைக்கும். பிபி கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாத்துக்குங்க. கோழி நெஞ்சுக்கறி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் நல்லதான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கை கால்கள்லாம் உங்களுக்கு வலிமையாகும். பொதுவாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் 40, 50, 60 வயதில், அதுவும் குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது அவங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோழியினுடைய அந்த நெஞ்சு பகுதியானது அதிக புரதச்சத்துக்கள், அதாவது புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய, அதே சமயம் குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடி பில்டர்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்கலாம் பல நன்மைகளை இந்த கோழி நெஞ்சுக்கறி அவங்களுக்கு இது வழங்கும். இது குறிப்பாக நீங்கள் அந்த 50, 60 வயதிலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கை கால்கள் வலிமையாக இருக்குங்க. அதோட உங்களுடைய உடல் அமைப்பையுமே நீங்கள் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பாக, அதாவது லீனான உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் பராமரிக்க முடியும். உடல் பருமன்லாம் உங்களுக்கு அந்த 50, 60 வயதிலுமே இருக்காது. ஏன்னா ஒருவேளை உடல் பருமன் இருந்ததுன்னா அந்த 50, 60 வயதிலுமே நீங்கள் சிரமப்படுவீங்க. உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கூட அதிகரிக்கலாம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இந்த கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கை கால்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய லெவல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. வெயிட் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுக்கோப்பான அளவில் உங்களுடைய வெயிட் எல்லாம் இருக்கும். ஸோ கோழி நெஞ்சுக்கறி அதிகப்படியான அந்த இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கை கால்களை அந்த 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். டோஃபு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் டோஃபு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கை கால்கள்லாம் வலிமையாக இருக்கும். டோஃபு அப்படின்றது சோயா சார்ந்த புரத மூலம்ங்க. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த டோஃபு அடிக்கடி பயன்படுத்தலாம். சுருக்கமாக சொல்ல முடியும்னா நீங்கள் அந்த நான்வெஜ் இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா, அதாவது வெஜ்ஜில் இருக்கக்கூடிய புரோட்டீனாக இருக்கக்கூடிய இந்த டோஃபு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இது உங்களுடைய கை கால்களை அந்த 60 வயதிலுமே வலிமையாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கால்கள்லாம் வலிமையாகும் போது பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் ஸ்டேபிளாக நீங்கள் உங்களால் இருக்க முடியும். கைகளும் உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும், வலிமை பெற ஆரம்பிக்கும்.
குயினோவா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். குயினோவா அப்படின்றது ஒரு வகையான தாவர அடிப்படையிலான முழு தானியம்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின்ல எடுத்துக்குவாங்க. ஃபாரினர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்களா? அப்போ நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பிரபலம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து தெரிஞ்சுக்கொண்டு இந்த சிறு தானிய வகைகளில் ஸோ இந்த முழு தானிய வகைகளாக இருக்கட்டும் இது இந்த குயினோவா வந்து எடுத்துக்கணும். குயினோவாவில் வந்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்குங்க. இது வந்து 60 வயதிலுமே நம்மளுடைய கை கால்களை வந்து வலிமையாக்குறதுக்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் அந்த புரதம் மற்றும் எனர்ஜியை வந்து இது நமக்கு வழங்குது. அதனால் குயினோவா வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். வீக்லி 1 டைம்ஸ் நீங்கள் குயினோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால்கள் அந்த 60 வயதிலுமே வலிமை பெற ஆரம்பிக்கும். பீன்ஸ் வகைகள் நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கைகள் கால்கள் வலிமை பெறும். தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் இருக்குங்க. பீன்ஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் பீன்ஸை வந்து முழு கோதுமை அரிசி முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிகளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களுமே நம்மளுடைய உடலுக்கு வந்து வழங்குங்க. ஸோ பீன்ஸையுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். அந்த புரோட்டீன் கிடைக்கும் பொழுது அவங்களுடைய கை கால்கள் வந்து அந்த 60 வயதிலுமே வலிமையாக இருக்கும். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய கை கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை ஏன் எடுத்துக்கணும்னா அது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும். ஏன் பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலெங்கும் பாயும். ஸோ நம்மளுடைய கால்களுக்கும் ரத்த ஓட்டம் பாயதால் கால்கள் மரத்து போய்விடுவது கைகள் மரத்து போய்விடுவது எதுவுமே இல்லாமல் கை கால்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்கும். அதுக்காக தான் நம்ம அந்த உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் எடுத்துக்கணும். இப்போ சுருக்கமாக சொல்ல முடியாது அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ரத்த கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் மிக அவசியம். இதனால் ரத்த ஓட்டம் நமக்கு சீராகும். அதனால் நீங்கள் அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களான வஞ்சரம் மீன் காணாங்கெழுத்து மீன் சூறை மீன் நன்னீர் மீன் போன்ற மீன்களை எடுத்துக்கணும். இதில் தான் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உங்களுடைய பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ரத்த கட்டுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ரத்த ஓட்ட உடலெங்கும் பாய்ச்சி கை கால்கள் மரத்து விடாமல் வச்சுக்கிறதால கை கால்களை வலிமை பெற வைக்கும். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கை கால்களை வலிமைப்படுத்தும். ஏன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தராம நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் அதாவது இந்த சிட்ரிக் அமிலங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதில் சிட்ரிக் அமிலம் இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதனால தான் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ரத்த கட்டுகளை வந்து அவிழ்த்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துது. ஆரஞ்சு திராட்சை மற்றும் எலுமிச்சை போன்ற பழங்கள்லாம் சிட்ரிக் அமிலங்கள் வந்து காணப்படுதுங்க. ஸோ அதனால இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய கை கால்கள் வலிமையாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த 60 வயதிலுமே அந்த உடல் நலத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம், மனநலத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம், உடலையும் ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள முடியும். கை கால்களையுமே வலிமைப்படுத்திக்கலாம். நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நட்ஸ் வகைகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்போ இந்த நட்ஸ் வகைகளில் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆர்கினின் கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் ஏராளமான அளவில் இருக்கு. ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நம்ம ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். வால்நட் ஹேசில்வுட் முந்திரி பருப்பு பாதாம் போன்ற இந்த மாதிரி நட்ஸ் வகைகளில் ஆர்கினின் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுதுங்க. ஸோ நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸை வந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த கை கால்களை வந்து 60 வயதிலுமே நீங்கள் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு 50-60 வயதிலுமே உங்களுடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். உடலையும் பலம் பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.